ரகு, ஹலோ சார், உங்ககிட்ட தான் பேசுறேன். காது கேக்குதா இல்லையா? ம் கேக்குது. சொல்லு. அது சரி. திடீர்னு என்னாச்சான் சாருக்கு இவ்ளோ சேடா? ம், நல்லா தானே இருந்தீங்க. உங்ககிட்ட தான் ரகு. எனக்கு என்ன, நல்லதா இருக்கேன். எனக்குலாம் எதுவும் இல்ல. சரி வாங்க, வெளியே போவோம். கொஞ்ச நேரம் அத்தை கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அனு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? ம், ஒண்ணு என்ன 10 கூட கேளுங்க. ம். வீட்டுக்கு போகுமா? ஆ, வீட்ல தானே இருக்கோம். காமெடி பண்றேன்னு வெறுப்பேத்தாதானு. நான் சொன்னது நம்ம வீட்டுக்கு போகுமான்னு கேட்டது. என்னாச்சு? ஏன் திடீர்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போலான்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு? வெளியே போலாம் ஈவினிங் மாமா வந்ததுக்கு அப்புறம் பிளான் பண்ணோமே. போலியா? உடம்புக்கு எதனா முடியலையா? வேலை வந்துட்டோம் திடீர்னு. ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியா? ரகு உங்ககிட்ட தான். நான் ஒரே கேள்விதான் கேட்டேன். நீ ஏன்டி என்னை இத்தனை கேள்வி கேட்கிற? வீட்டுக்கு போகுமா வேண்டாமா அவ்வளவுதான் கேள்வி. 10,000 கேள்வி கேட்டு நான் டார்ச்சர் பண்ணாத சரியா? சொல்லு, போகுமா வேண்டாமா? ஏன் ரகு? ஏன்னா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. போகுமா? ஆனா அத்தை, உனக்கு வர ஓகேவா இல்லையா? அது சொல்லு. ரேஷ்மாக்கா, ராம் அவங்க எல்லாரும் ஒன்னா வெளியே போயிட்டாங்களே, அதனால கோவமா இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் ஏன் கோவப்படணும்? அவ லைஃப் பார்ட்னர் கூட வெளியே போறா. கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இங்க பாரு அனு, இதுல கோவப்படுற விஷயம் எதுவுமே நடக்கல. நடந்தாதான் கோவப்பட முடியும். எனக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்ல. எனக்கு வீட்டுக்கு போகணும். இங்க இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போகுமா வேண்டாமா அவ்வளவுதான். ம், போலாம். சரி, வா. அத்தை இந்தாங்க காப்பி. ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்பவும் நல்லா பேசுவீங்க. அதுவும் நான் வீட்டுக்கு வர நேரம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு என்னமாச்சு? தாட்சாயினி, வீட்டுல எதனா பிரச்சனையா என்ன? அம்மா மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு வாடினப்புல? ஆ, நீ எதனா சொன்னியா? ஐயோ, நான் ஏன் சொல்ல போறேன்? நான்லாம் எதுவும் சொல்லல, நீங்க வேற. அப்புறம் எதுக்கு அம்மா மூஞ்சி இப்படி இருக்கு? என்னமாச்சு? தாட்சாயினி எதனா சொன்னலா? ஆ, தாட்சாயினி எதனா சொன்னியா? இங்க பாருங்க, சும்மா என்ன வம்பு கிழக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் வந்ததும் வராமையும். என்கிட்ட சண்டை போடலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதோ? சும்மா இருக்கிறவளே எதனா சொன்னியான்னுக்கிட்டு அவங்களுக்கு என்னன்னு நீங்க தான் கேட்கணும். அதை விட்டுட்டு உடம்புக்கு எதனா முடியாம இருக்கும். அத்தை, தலை எதனா வலிக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்ல. ஏன் போட்டு சும்மா அதே இதே அவளை கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்கா? ஏன் உட்கார கூடாதோ கொஞ்ச நேரம்? வயசான காலத்துல எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். கொஞ்ச நேரம் அப்படியே அசதியா உட்காந்தேன். அவளை போட்டு எதுக்கு சும்மா அதே இதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? அமைதியா இரு. அது சரி. மாமியார மருமகளும் ஒண்ணு சேர்ந்து என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ரோசன் எங்க? எப்போ வந்தோடனே தாத்தான்னு ஓடி வருவான். ஆளே இல்ல. மத்தவங்களா எங்க? வெளியே போயிட்டாங்களா எல்லாரும்? யாரும் இருந்த மாதிரியே இல்லையே. ரோஷனு, பிரியா வந்திருந்தான்னு சொன்னால. பிரியா வந்துட்டு கொஞ்ச நேரத்துல உடனே கிளம்பிட்டாளா? அதை பார்த்த உடனே ரோஷன் அழுக ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் வந்துட்டு உடனே கிளம்புறேன்னு உடனே அதான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பக்கத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. ராம் தம்பியும் ரேஸ்மாவும். ரகுவானும் உள்ளதா இருக்காங்க. ஓ, உன் பையன் வந்திருக்கானோ? சரி சரி. ஆமா, என் பையன். உங்களுக்கு பையன் இல்ல அவன். ஆளை பாருங்களேன், ஆளை. என் பையன், நம்ம என் பையன். நல்லா சொல்லுவார். நல்லா. ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க? உங்களை பார்த்தாலே இருக்கிற எனக்கு காணவே பிடிக்க மாட்டேங்குது. வாங்க, நல்ல ஆளுதான். இப்ப என்ன சொல்லிட்டு உன் பையன் தானே சொன்ன, வேற எதுவும் சொல்லலையே. சண்டைக்குன்னு நிப்பாப்பல. சரி, என்ன சொல்றான் உன் பையன்? இப்பதானே சொன்னேன். தெரியாம வாயில இருந்து வந்துட்டுமா. சரி, நம்ம பையன் என்ன சொல்றான்? கடைசியா சண்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புனானே, அவன் என்ன சொல்லுவான்? அவன் போக்குல இருக்கான். அவன் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? அதையும் சொல்லிப்பா இதையும் சொல்லிப்பா. உன்கிட்ட பேச முடியுமா? சரி, அந்த ராம் தம்பி எதனா சொன்னாரா? அவரு சரியா யார்கிட்டயுமே பேசிக்கலாம் செய்யல. ரேஸ்மா கிட்ட மட்டும் பேசிக்கிட்டாரு. மத்தபடி முன்ன மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் பேசிக்கல. உங்ககிட்டதான் பேசணும்னு சொன்னாரு. அவங்க ஊர் பக்கம்லாம் இந்த கை நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விசேஷம் பண்ணுவாங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கும், பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு வருவாங்க போல. அந்த மாதிரி பண்றதுக்காண்டி அவங்க அம்மா ஊர் பக்கத்துல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வரதுக்காண்டி போறாங்களாம் இன்னைக்கு. அதான் அதை பத்தி பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வேற எதுவும் பேசல என்கிட்டலாம். பேசலன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசியிருக்க. மொத்த விஷயமும் தெரியுது. ஆனா பேசலன்னு சொல்றேன். என் கிட்ட பேசலங்க, ரேஸ்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ரேஸ்மா தான் என்கிட்ட சொன்னா என்ன விஷயம்னு. நல்லாதான். நான் என்ன அவர்கிட்ட கூடி குழவிக்கிட்ட இருக்கேன்? சரி சரி. உன் பையன் பேசுறானா? இந்த மாதிரி பேசுறத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். பாருங்க. சரிம்மா, பேசலமா. ரகுவும் அவரும் பேசிக்கிட்டாங்களான்னு கேக்குறேன். ஏன் பேசதான் செய்வாங்க, பேசாம என்ன பண்ணுவாங்க? இல்ல, சண்டையில இருந்தாங்களா ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு? அப்பப்ப அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லி போன் பண்ணி அதனால கேட்டேன். பேசிக்கிறாங்க. ரொம்ப தான் அழுத்துக்கிறிய. பையன் வந்தோடனே தினிசாதான் இருக்கு பேச்செல்லாம். ஏன் இதுக்கு முன்னாடி ஊமியாவா இருந்தேன் பேச தெரியாம? இங்க பாருங்க, சும்மா என்கிட்ட வம்பு கிழக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். சும்மா அவன் பாருங்க, கட்டின பொண்டாட்டி அங்க கூட்டிட்டு போறான், இங்க கூட்டிட்டு போறான். எனக்கு ஆளை முழுக்க வீட்டிலேயே வச்சு வேலைக்காரி இல்லாத குறைய தீர்த்துக்கிட்டீங்க. இப்ப வேற வந்துட்டாரு. பையன் வந்ததோட பேசுறானா? முன்னாடி பேச தெரியாம தானே இருந்தேன். என் பையன் வந்ததுக்கு அப்புறம் தானே பேச தெரிஞ்சிருக்கு எனக்கு. இப்ப என்ன வெளியே கூட்டிட்டு போனோமோ? சரி வா, வெளியே கூட்டிட்டு போறேன், போயிட்டு வருவோம்.
சரி கிளம்பி போயிட்டு வருவான். ஆமா ஆமா, வயசான காலத்துல உங்க கூட ஜோடி போட்டுக்கிட்டு தான் வரேன். பேரன் பேத்தி எல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறமா நானே ஜோடி போட்டுக்கிட்டு வரேன். இருங்க, போவீங்களா? இருந்தால கூட்டிட்டு போக வேண்டிய நேரத்துல கூட்டிட்டு போலியா, இப்ப கூட்டிட்டு வராராம். பின்னாடி திரும்பி சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கா. உன்னை பத்தி என்ன தெரியாமையா இருக்கு. நான் சிரிச்சதை நீங்க பாத்தீங்களோ? நான் ஒண்ணும் சிரிக்கலையே. சரிம்மா சரி, சிரிக்கல. ஏங்க வயசான காலத்துலயே அங்கன்னு இங்கன்னு அலையணும்னு இருக்கு? வீட்டுல இருக்கலாம்ல, மனசுக்கே கேட்க மாட்டேங்குது. நானும் அத்தையும் தான் இதுக்கப்புறம் வீட்டுல இருக்க போறோமே. அவன் என்னன்னா அவன் ஒரு கரைக்கு பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போயிட்டான். சரி, அது என்னாலதான் இல்லைன்னு சொல்லல. ரேஸ்மாவும் தோ 1 மாசமோ 2 மாசமோ கல்யாணம் பண்ணிட்டு அவ புருஷனை பத்துக்கிட்டு போயிருவா. எனக்கு ஆசை இருக்காதா உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு? வயசான காலத்துலயாச்சும் கூட இருங்க. சும்மா நான் அங்க போறேன் இங்க போறேன்னு இருக்கிற அளவுக்கு சொத்து இருந்தா போதும். ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு? நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். இங்க இருக்கும் ஒண்ணு இருந்தாபடி தெரியல. அம்மா அம்மா, சொல்லியா? தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா. ஏய்யா, பாட்டிக்கிட்டு வாயா. ரோஷன், பாட்டி கூப்பிடுறாங்கல்ல, பாட்டி கிட்ட போ. உன்னை பார்த்தவன் பயப்படுறான்னு நினைக்கிறோமா, அந்த வரல. உன்னை பார்த்து வரும்போது என்ன பார்த்து வர மாட்டானா என் பேரண்டி? இனிமே என் பேரன் இங்கதானே இருக்க போறான் என் கூட. அப்புறம் என்ன? ஆமா, என் பேரனே நினைச்ச நேரத்துக்குலாம் அப்ப தூக்கிக்க போறேன். என் பேரனுக்கு இப்போ என்னமோ உடம்புக்கு முடியலன்னு நினைக்கேன், அதான் வர மாட்டேங்கிறான். அன்னைக்கு வீட்டுல பாக்கும்போது கூட வந்தானே. இன்னைக்கு நீ சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பல. இங்க நான் ஒரு கிளவி இருப்பா, அந்த கிளவி கிட்ட போவாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பா. அப்பெல்லாம் நான் சொல்லி தரல, அவனே புரிஞ்சிருக்கான். இங்க ஒரு கிளவி இருப்பா, அவகிட்ட போக கூடாதுன்னு அவனே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கான். நல்லா சொல்லுவோம்ல. ரேஸ்மா, எதுவும் தப்பா எடுத்துக்காதே. பிள்ளைய கூட்டிட்டு முதல்ல வந்திருக்க வீட்டுக்கு. சாப்பிட்றதுக்கு தான் எதுவும் ரெடி பண்ண முடியல. இப்போ இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் வந்துடும் பார்த்துக்கோ. நானே ஊருக்கு கிளம்புறதுனால எதுவும் சரியா செய்ய முடியலம்மா. கடைக்காச்சும் எதனா போயிட்டு வாங்கிட்டு வந்துருவா, குடுக்குடுன்னு ஓடி போய். அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, இங்க பக்கத்துல கடைக்கு போலான்னு தான் கூட்டிட்டு வந்தாரு. பார்த்தா ஸ்ட்ரைட்டா வண்டி இங்க விட்டுட்டாரு. சரி அப்படின்னு நானும் வந்துட்டேன். அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதுதான். அப்பா வந்திருப்பாரு. இவர் அப்பா கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னாரு. ஆமா, நான் தான் பேச சொல்லி அனுப்புனேன். நானும் வரணும் தான் நினைச்சேன். இங்கே போயிட்டு எல்லாரையும் சத்தம் காட்டி கூட்டிட்டு வர்றதுக்கே கரெக்டா இருக்கும் பார்த்துக்கோ. சரி, நம்ம வீடு தானே, சொன்னா புரிஞ்சுப்பாருல அவரும். எனக்கும் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு ஒரு மூஞ்ச பார்க்க. கல்யாணம் ஏற்கனவே நின்றுட்டு பத்தியா, மறுபடியும் வந்து பேசுறதுக்கு சங்கட்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே, இவனை பேசட்டும், அதனாலதான் அனுப்பி விட்டேன். என்ன சரிதானே? அவங்க என்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஊங்குறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, சரியா? இந்த மாமியார் மருமக சண்டை அதெல்லாம் வரணும், புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்படி அவங்க சொல்றதுக்கு எல்லாம் கேட்டுமோ ஆன்லாம் சொல்லக்கூடாது. சரியான சண்டையா இருக்கணும் ரேஷ்மா. நீங்க என்னன்னா, இங்க பாருங்க ரேஷ்மா, எங்க அம்மாலாம் சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. பாக்குறதுக்குதான் சாதாரண ஆளா இருக்கும். ஆனா என் கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சண்டைக்கு, ஊர் 2 பட்டுரும். அடப்பாவி, எப்படி சொல்லி தரான் பாருமா. மாமியார் மருமகுள்ள இப்பயே சண்டையை மூட்டுறான். இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவான் கல்யாணத்துக்கு முன்னாடியே. நல்ல ஆளுதான், மாமியார் மருமவளையும் இப்பயே பிரிக்கான். சும்மா இருங்க ராம். சும்மா பண்ண. நாங்களும் கிளம்புறோமா, நேரமாச்சு. வந்து அப்பா வர ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னன்னு தெரியல, பக்கத்துல தானேன்னு சொல்லிட்டு போனை வர வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். போன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புறேன். இருங்க ரேஷ்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம் அம்மா கூட. ஷாம், பக்கத்துல போறோம்ட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஏலே. சொல்லுமா. சொல்லிட்டு வந்திருந்தா பரவாயில்ல, சொல்லாம கொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க வீட்லயும் தேடுவாங்கல்ல, பிள்ளைய வளர்த்துக்கிட்டு வந்திருக்கீங்களா 2 பேரும். சரி, எனக்கும் பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு, நானும் அப்படியே கிளம்புறேன். சரியா? ஊருக்கு போயிட்டு போன் பண்றேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரமா? பஸ் ஸ்டாண்ட் என்ன 10 அடி மைல் தூரத்துலயே இருக்கு. எட்டி உளுந்தா பஸ் ஸ்டாப்பு, அங்க போய் ஏற போறேன். அதுக்கு கூட வரணுமா, அத பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, நேரமா வீட்டை பார்த்து போங்க. சரி மரேஸ்மா, நான் ஊருக்கு போயிட்டு அங்கே பேசிட்டு என்ன இருந்துன்னு பார்த்துட்டு வரேன். சரியா? பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ரோஷன், பாய் சொல்லிடு பாட்டிக்கு. வேண்டாம். ஏன்? பாய் சொல்லு. வேண்டாம், நான் பாய் சொல்ல மாட்டேன். அவன் அழுதுகிட்டே இருந்தாமா அங்க இருந்து வரும்போது, அதான் அந்த இதுல இருக்கான். சரி, கிளம்புறோம். சரியா, பார்த்து போயிட்டு வா. பாட்டி, பாட்டி. சொல்லு ரகு, காது கேக்குது. இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன? ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? எதனா பிரச்சனையா? எனக்கு என்னையா பிரச்சனை இருக்க போதே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில என்ன பிரச்சனையும் நான் கண்டுட போறேன். வயசான காலத்துல திங்க இடம் இருக்கு, நீங்க எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறீங்க, சோறு போடுறீங்க, நல்ல வேலை. வயசான காலத்துல அங்கனையும் இங்கனையும் அலைய வேண்டிய வேலை இல்லை. காலையில இருந்து தின்னமா படுத்தமா உறங்கணுமா, மறுபடியும் எந்தி தின்னமா உறங்கணுமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும்
போய் சேர வேண்டியதான். எனக்கு என்ன கவலை? பாட்டி, என்னாச்சு பாட்டி? எதனா பிரச்சனையா? உடம்புக்கு எதனா பண்ணுதா? சொல்லுங்க பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போயிட்டு வருவோம். இல்லம்மா, எனக்கு என்னம்மா பிரச்சனை இருக்க போகுது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் எங்கே கிளம்புற மாதிரி இருக்கு? எங்க போறீங்க? ஆம், பாட்டி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஆ, வேலை கொஞ்சம் இருக்கு. அதான் சும்மா தானே இருக்கேன் வீட்டில். போனேன்னா அந்த வேலையாச்சும் பார்ப்பேன். ரேஷ்மா வெளியே போயிட்டா. ஃப்ரீயாவும் இல்லை. இதுக்கு மேலே என்ன பண்ண இங்க? கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி. நான் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரேன். சரிங்களா? கிளம்புறேன் பாட்டி. ஏமானோ, நீ ஆச்சு இருக்கலாம்ல இங்க. இல்ல பாட்டி, நானும் போயிட்டு வரேனே. ம், சரிம்மா. உங்க அப்பா வந்திருக்காரு ரகு, சொல்லிட்டு போயிரு. எப்போ வந்தாரு? இப்பதான் 1/2 மணி நேரம் ஆகுது. ம். மா, சொல்லியா ரகு? வீட்டுக்கு கிளம்புறோமா நாங்க. அதான் சொல்லிட்டு போலான்னு சொல்லி போயிட்டு இன்னொரு நாள் வரோம். போயிட்டு வரோம். போயிட்டு வரேன்ப்பா. நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஏன்? இங்கே இருக்க தானே சொன்னேன். 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. நேத்து தான் வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம சாந்தியில எல்லாரும் படத்துக்கு போலான்னு அனுகிட்ட சொன்னனே. அனு நீ சொல்லலையா? உன்கிட்ட சொல்ல தானே செஞ்ச அனு, அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லி. என்ன அனு நீ பண்ணிக்கிட்டு இருக்க காரியம்? ரேஸ்மா, ராம் தம்பி, ரோசன்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஒண்ணு போல படத்துக்கு போயிட்டு வருவோம், ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரும் வெளியே போயின்னு சொல்ல தானே சொன்னேன். என்ன அனு? இல்ல தானே, சொல்லதான் செஞ்சேன். மா, அவ சொல்லதான் செஞ்சா. எனக்கு வேலை இருக்கு. அதுவும் இல்லாம நீ சொல்ற ராமும் ரேஷ்மாவும் இப்ப இல்லையே. அவங்க வெளியே தானே போயிருக்காங்க. ஆம், எனக்கு வேலை இருக்கறனால கிளம்புறேன். சரியா? அதான் அவங்க ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்களே. அப்புறம் என்ன? இன்னொரு நாள் வரேம்மா. நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன் பாட்டி. பாருங்க அத்தை, இவ்வளவு சொல்லியும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கதா 2 பேரும் கிளம்பி. எது நீங்க எதனா சொல்லலாம்ல? நீங்க சொன்னா உங்க பேரை கேட்பாலாம். நீங்க சொல்லுங்க, வாய் திறந்து. அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க கேட்டுக்கிட்டு. சொல்லுங்க அத்தை நீங்க. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்ப நான் சொல்லிதான் எல்லாம் மாறப்போதா என்ன? ஆமா, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்றதுனால எதனா மாறப்போதா? மாறப்போறது இல்ல. கிளவி ஆயிட்டேன். என்னை வச்சு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறமா என்ன? நான் போய் பருக்க தூக்கமா வருது. எப்படி பேசிட்டு போறாங்க பாரு. நான் இப்ப எதனா தப்பாவா பேசிட்டேன் உங்களே? சொல்லுங்கன்னு தானே சொன்னேன். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க. யார் மேல இருக்கியோ கோவத்தை என் மேலேயே காட்டுறது இவங்களுக்கு. இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சு நம்மளா போய் கேட்டனா, ஆமா அது ஒரு பிரச்சனையா, என் காலத்திலே எவ்வளவோ பார்த்துட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போக வேண்டியது. கடைசியா எதனா ஒண்ணுன்னா எல்லாருமே சேர்ந்து என் தலையை தான் உருட்டுவாங்க. தலைவலி கால்வலி மனசு வலின்னு சொல்லிட்டு அங்க நீங்கன்னு உட்காந்தா சின்னத்தை தான் சொல்லுறதோ. யாரு தான் சொல்லி வச்சு கேட்கீங்க? நீயாச்சும் இருக்கலாம்லம்மா, நீயாச்சும் கூட இருக்கலாம்ல அனு. நீயும் கிளம்பணுங்கிற? ரேஸ்மாக்கு இன்னும் 2 நாள்ல இந்த பொண்ணு பாக்குற விசேஷம் வருதுன்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்க மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வீட்டுல இருந்து ஆட்கள்லாம் வருவாங்க. நம்ம சொந்த பந்தமா எல்லாருமே இருந்தாதான் நல்லா இருக்கும். நீயும் அப்படியே கரைக்கு கிளம்பணும்னு நினைக்கா? இப்ப எதுக்கு அவகிட்ட கோவப்படுறீங்க? கிளம்பணும்னு சொன்னது நானு. என் கிட்ட பேசுங்க. சும்மா அவகிட்ட பேசுறவன்லாம் வேணாம். இங்க பாருங்கம்மா, எல்லாருமே ஒன்னா இருக்கலாம் தான் வந்தோம். இப்ப யாரு இருக்கா இங்க? யாருமே இல்ல. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயாச்சு. எனக்கும் வேலை இருக்கு, கிளம்பணும்னு சொல்லிட்டேன். என்னால தனியா போயிட்டு அங்க மேனேஜ் பண்ண முடியாது. அதான் அவளையும் கூட்டிட்டு போறேன். போதுமா? அவ மேல கோவப்படாதீங்கம்மா நீங்க. நான் எங்களை கோவப்பட்டேன்? சொல்ல தானே செஞ்சேன். சொல்ல கூட கூடாதா? நானே எதுவுமே பேசவே கூடாதா இந்த வீட்டுல? வாய் முடிக்கிட்டே எந்திரவா பேசாம. அனு, உங்ககிட்ட கோவப்பட்டனா? சும்மா எப்பவுமே பேசுற மாதிரி தானமா பேசுனேன். நீ இருக்கலாம் தானே சொல்றேன். உங்ககிட்ட நான் வந்ததுல இருந்து நல்லபடியா தானே நடந்துக்கிறேன். சொல்லுமா, நீ வாய் திறந்து சொல்லு. உங்ககிட்ட எதனா கடுக்கடுன்னு பேசினானா, சத்தம் போட்டு பேசினானா? உனக்கு தேவையானது முதல் கொண்டு எல்லாமே நல்லபடியா தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பேசுறான் பாரு, மனசாட்சியே இல்லாம. நான் கிளம்புறேன்னு சொன்னம்மா, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லல. சும்மா நொய்னு பேசிக்கிட்டு போயிட்டு வரோம்ப்பா. ரகு, ஒரு நிமிஷம் இல்லையே. சொல்லுங்கப்பா. அவர் ஏதோ கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காரு. நீ இருந்தா நல்லா இருக்கும்ல. நீயும் போறேன்னு நின்னுகிட்டு இருக்கா. இருந்தா என்ன ஒரு 2 நாள் வீட்டுல? ஏன் வந்ததும் வராதுமா காலைல வெந்நி ஊத்துனா மாதிரி போறேன்னு நின்னுகிட்டு இருக்கீங்க? இருங்க, 2 நாள் இருந்துட்டு போங்க. அவ கோவப்படுறதும் சரியா தானே இருக்கு. இத்தனை நாள் கோவப்பட்ட உன் அம்மாக்காரி. அதுல அப்படி இப்படின்னு இருக்கும். சரி, தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சண்டை போடுவா. இன்னைக்கு அவ கோவப்பட்டு பேசுறதா சரியா தானே பேசுறா. இன்னும் 2 நாள்ல வீட்டுல விசேஷம் நடக்க போகுது. அப்ப அந்த விசேஷத்தை நீ தானே முன்னாடி இருந்து நடத்தணும். எனக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு பொறுப்பு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது நீ தானே. ஏதோ சண்டையில அங்க போயிட்டு இருந்துகிட்டீங்க. இனிமே அங்க இருக்கணும் என்ன அவசியம் இருக்கு? அப்ப நான் அமைதியா சத்தம் கட்டாம இருந்தேன்னா சரி, இவளுக்கும் அவங்களுக்கும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்பதான் 2 பேரும் ஒண்ணு மண்ணு மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்ன? இங்கே இருக்கலாம்ல. கல்யாணம் வரைக்குமாச்சும் இருக்கலாம்ல ரகு. ஏன் இப்படி பண்ற? எனக்குதான் வேலை இருக்கு, அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன். வீட்டுல ஒரு ஆம்பளையால இருக்கிறது நல்லது தானே. அம்மாவும் இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டு தான் பேசினா. நீ என்னன்னா போறேன்னு நின்னுகிட்டு இருக்கா. இரு ரகு, 2 நாள் இருந்துட்டு போ. பேசுங்கப்பா. யார் வேண்டாம்னு சொன்னா? அதுக்கு நான் ஏன் இங்க இருக்கணும்? நீங்க பேசிட்டு என்ன முடிவுன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு வரேன். அப்புறம் என்ன? ஆம், எனக்கு வேலை இருக்குப்பா. நான் கிளம்புறேன். நீங்க ஏதோ கோவப்படாதீங்கம்மா. எனக்கு உண்மையாவே வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். சரிங்களா? ரேஷ்மா வந்தா சொல்லிருங்க. ரோஷன் வந்தா நாங்க தூங்கிட்டோம்னு சொல்லிருங்க.
இல்லைன்னா நைட்டெல்லாம் தூங்காம அழுதுகிட்டே இருப்பான் குழந்தை எங்களை தேடி. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்ப்பா. அவர் பேசுனதுக்கு அப்புறம் என்ன பேசினாருன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா. நான் நாளைக்கு அப்படி இல்லைன்னா என்னைக்கு அவங்க வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் வரேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன்ப்பா. ரஜினி, உன் மகனுக்கு கிறுக்கி எதனா பிடிச்சிருக்கோ? கிறுக்க மாதிரி பேசிட்டு போறான். இன்னும் 2 நாள்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது இருலங்கிறேன். அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி சொல்லுங்கன்றான். கிறுக்கனா இருப்பான ஒரு வேலைவன். கடவுளே, இவனை எந்த நேரத்துலதான் பெத்தெடுத்தேன்னு தெரிய மாட்டேங்குதே. ரஜினி, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அமைக்க போங்க அந்தால, சும்மா ஆதி ஐடியம் பேசிக்கிட்டு வைத்தறிச்சல் கிளப்பிக்கிட்டு. இப்ப என்ன சொல்லிட்டு நீ என்கிட்ட சண்டைக்கிட்டு வந்துட்டு இருக்க நீ? இப்ப போப்பா அந்தால. நல்ல மரியாதை எனக்கு. வந்த பத்தியா கூப்பிட்டு உடனே ஓடி. அதனால இந்த மரியாதை எனக்கு தேவைதான். ரொம்ப ரொம்ப நல்ல மரியாதை கொடுக்க. அத்தை போமா போ, அதான் அவன் கூப்பிட்டுட்டான்ல, கிளம்பி போ. இன்னும் எதுக்கு என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கா? எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கேட்டாலும் நீங்க செய்யறதான், நீங்க பண்றதான் செய்யணும்னு ஒரு முடிவுல இருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் பேசி என்ன நடந்து என்ன? அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கிடைக்க அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு கிளம்புங்க. இப்ப என்ன அவர் கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பிட்டு கிடக்கான். ஏன்னா இருக்கதானே சொல்றோம். வேற எதுவும் அவனுக்கிட்ட காசு பணம் அதுதான் இதுதானே கேட்குமா? இவன் இப்படி பண்றது ரொம்ப சுத்தம் பிடிக்க மாட்டேங்குதானு. எனக்கு இவன் பண்றதெல்லாம் ஒண்ணுமே பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ உன்கிட்ட சொல்லுறேன், அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் புத்தி வரா மாதிரி எதாச்சும் சொல்லு. ஆமா, இப்படி இருந்தா எப்படி? உன் பையன் பண்றதுக்கு இந்த பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது? அவனுக்கா புத்தி வரணும். சரி, போறேன். என் மேல கோவமா அத்தை? கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? கோவப்படுற வயசா எனக்கு? எல்லாரும் ஒண்ணு மண்ணுமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கேன். இவன் பத்தி எப்படி பேசிட்டு நடந்துட்டு போறான்னு சொல்லிட்டு இவன் பண்றதை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப ரேஸ்மாவும் அந்த தம்பியும் வருவாங்க, கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒருத்தரா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பி போனா ரேஸ்மா மனசுல என்ன நினைப்பாவ? நீயே சொல்லு. அவ என்ன நினைப்பா? அந்த தம்பி என்ன நினைப்பாங்க? இவன் ஏன் இப்படி வேண்டா வெறுப்புக்கா நடந்துக்கிறான் எல்லா விஷயத்திலயும்? கொஞ்சம் யோசி பண்ணலாம்ல. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனாலதான் என்ன இருப்புது? அவங்க என்ன நினைச்சு எங்க போனாங்களோ தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒரு கடைக்கு என்னதான் பிடிச்சி இழுக்கீங்கம்மா. இங்க பக்கத்துலதான் போயிட்டு வரேன்ட்டு போனா. மணி இன்னும் 2 மணி நேரம் மேல ஆகுது, இன்னும் வந்த பாடில்ல. போன் பண்றேன், எடுக்கவும் மாட்டேங்கிறா அவ. இப்ப அவகிட்ட பேசுறான்னு வச்சுக்கோ, அவ கரைக்கு ஒரு கரைக்கு குதின்னு குதிப்பா. இவன் எனக்கு என்ன காதுல உழுகாத மாதிரி கிளம்பி போய்கிட்டு கிடக்கான். நீ யாருக்கிட்டன்னு புலம்புறது சொல்லு? சரி விடுங்க அத்தை, என்ன பண்ண, எல்லாம் சரியாயிடும். நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரியா? சாப்பாடு எதனா எடுத்து தரேன், எடுத்துட்டு வரியா? இல்ல அங்கே போய் சமைக்க தானே செய்யணும் உனக்கு. எல்லாம் சேர்ந்து தான் வச்சேன். சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. சரியா? ஒரு 5 நிமிஷம் இரு. அவன் வெளியே தானே இருப்பான். இல்ல நான் போய் சொல்லிட்டு வரேன். இல்ல அத்தை, எதுக்கு, வேண்டாம். பரவாயில்லம்மா, இரு. செஞ்சது எல்லாமே எடுத்து குப்பையில தான் கொட்டணும். ஏன்னா அதுக்கப்புறமா என்ன யாரு இருக்கும்? ரோசன்னு சாப்பிட மாட்டான். அந்த வெளியே போயிருக்கு வந்திருக்காங்கல்ல, எப்படியும் அதே இதையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவன் எதுவும் திங்க மாட்டான். அவங்க 2 பேர்ல அவரு எப்படியோ வீட்டுல சாப்பிட மாட்டாரு, வெளியே போயிருவாரு அவங்க வீட்டுக்கு. பேசுமா நானு பாட்டி படுத்துட்டாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இவரை வர பிடிச்சி ஏசி விட்டனா அவரும் சாப்பிட மாட்டாரு. மொத்த சாப்பாடும் வேஸ்டா தான் பேரமா. எல்லாருக்கும் சேர்ந்து பொங்குனது. நான் எடுத்து கட்டி தரேன். வீட்டுல போய் சமைக்க தானே செய்யணும், எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நானும் வரத்த. பரவாயில்ல, இருக்கட்டுமா, இரு. 2 டிஃபன் பாக்ஸ்ல சோறு கட்டி எடுத்துட்டு வரதுக்கா 10 பேரு. வரலையானு கூப்பிட தானே செய்யறேன். அத்தை சாப்பாடு எடுத்துட்டு போய் சொல்றாங்க. எல்லாருக்கும் செஞ்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. எல்லாரும் கோச்சிக்கிட்டு அந்தந்த வாக்குல போனா யாருதான் திங்கிறது, மொத்தத்தையும் தூக்கி குப்பையில தான் கொட்டணும்ன்றாங்க. எதுக்கு நம்ம கிளம்புறோம்? அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துகிட்டு எதுக்கு கிளம்பணும்? நீங்க போயிட்டு கார்ல உட்காருங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். உனக்கு டயர்டா இருக்குன்னா நம்ம வெளியே வேணா வாங்கிக்கலாம். வா, கிளம்புவோம். சும்மா எதையாச்சும் ஏட்டிக்கு போட்டினே பேசிக்கிட்டு நடந்துகிட்டு கிடப்பீங்க. நீங்க பண்றதுக்கெல்லாம் கடைசியில அத்தை ஏன் மேலதான் கோவப்படுவாங்க. இப்பதான் அவங்க கொஞ்சம் நல்லா பேசுறாங்களே. சாப்பாடு ஒரு 2 நிமிஷம் ஆயிரமா வாங்கிட்டு வரதுல செஞ்சது வேஸ்டா குப்பையில கொட்டணுங்கிறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு போறதுனால என்ன ஆயிருப்போது? நம்ம என்ன வேற யார்கிட்டயாச்சும் வாங்கிட்டு போறோம்? நம்ம வீட்டு தானே. என்னத்துக்கு தான் நடந்துக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. போங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம தான் நடந்துக்கிறீங்க. இப்ப சாப்பாடு வாங்கிட்டு வரதுனால என்ன கெட்டு போகுது? சரி வாங்கிட்டு வா, கோவப்படாத. இவங்க நடந்துக்கிறதுனால கடைசியா நம்மளுக்கு தான் பிரச்சனையா வந்து முடியுது. எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணமா இருக்காங்க. ஆரம்பிக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியது, அதுக்கப்புறம் அவங்க என் கிட்ட கோவப்படுறாங்க. சேத இன்னைக்குதான் அவங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதையும் கெடுத்து விட்டுறணும் போல. உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க பின்னாடியே வந்தானா அதுக்கப்புறம் எப்படி மதிக்காம போறா பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. செதுக்கு சப்பா தாங்க முடியல. சம கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் போல. இனிமே ஆனா யாராச்சும் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு யாரா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சொல்லுவேன், கல்யாணமே பண்ணிக்காதீங்க, வாழ்க்கை நாசமா போயிருவேன். அனு, என்னன்னு யாருக்கும் பலமா திட்டுலாம் விழுது போல. யார் இருந்தாலே? அது சும்மா தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லையே, வாசல பார்த்து கத்திக்கிட்டு இருக்கியே, சும்மா பேசுற மாதிரி தெரியலையே, என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா. சொல்லணும். அது ஒண்ணும் இல்லக்கா,
வீட்டுக்கு போறோம், அதான் கிளம்புறோம்னு அத்தை கிட்ட சொன்னேன்னா அத்தை கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. சரி வீட்ல இருக்க சாப்பாடு தரேன், எப்படியோ போய் வீட்ல சமைக்க தானே செய்யணும், எடுத்துட்டு போன்னு சொன்னாங்களா. அது இவர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம் வெளியே போய் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப நான் அவர் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே பின்னாடியே போனேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அத்தை வரும்போது அதை சொல்லி காட்டுவாங்க, அது ஒரு சண்டையா வரும். அதுக்கு ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்காம அதெல்லாம் வேண்டாம் வா போலாம்னு இருக்காரு. அதான் சும்மா சத்தம் பட்டா, வேற எதுவும் இல்லக்கா. வீட்டுக்கு போறீங்களா? ஏன் வீட்டுக்கு ஏன் போறீங்க? அம்மா ஏதோ படத்துக்கு போலான்னு சொன்னாங்க. இல்லக்கா, அவருக்கு வேலை ஏதோ இருக்குன்னு சொன்னாரு, அதான். அனுமா கொஞ்சம் இங்க வா. அத்தை கூப்பிடுறாங்கக்கா, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன்.